ஹாய் ஹலோ ஹலோ சி நேற்று நம்ம ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் இன்ஸ்டிடியூட் வந்திருந்தார். பிலிம்ஸ் பிரவர் நேற்று தான் வந்தார். வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயம் சொன்னார். சார் எனக்கு டெஃபினட்டாக கட் ஆஃப் ரீச் ஆகிடும், நான் இந்த வருஷம் மெயின்ஸ் டெஃபினட்டாக போயிடுவேன். ஜிஎஸ்சில் வந்து 89 சம்திங் அது மாதிரி வருது. மேபி 1 or 2 கொஸ்டின் முன்ன பின்ன மாறலாம். ஓபிசி கேண்டிடேட்டு. அதுக்கப்புறம் சிசாட்டில் வந்து 90 வருது சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவர் வந்து இது 3வது அட்டெம்ப்ட் அந்த கேண்டிடேட், சரிங்களா? ஸோ த பாயிண்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பு தான். இன்ஃபேக்ட் நான் ப்ரிலிம்ஸ் அன்னைக்கே மத்தியானம் உடனே போட்டேன், டஃபஸ்ட் இன் தி லாஸ்ட் 25 years அப்படின்னு சொல்லி போட்டேன். ஃபைன். ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, டஃப்பாக இருந்தால் இது ரிலேட்டிவ் கிரேடிங் தான். எனிவே ரிலேட்டிவ் கிரேடிங்கில் வர்றவன் மேலே வர்றவனை நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் அப்படிங்கிறதுல யூபிஎஸ்சி கிளியராக இருக்காங்க. ஸோ டஃப்பாக இருந்தால் கட் ஆஃப் மேபி கொஞ்சம் குறையும், ஓகே, அதனால் ஒன்றும் இல்லையே, அதனால் யூபிஎஸ்சிக்கு என்ன லாஸ், ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம அதை நினச்சி புலம்பி நமக்கு தான் அது லாஸ். நம்ம அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணுன்றதே கொஞ்சம் ஒரு மாதிரி விட்டுறோம். இன்னும் ஒரு சிலர் என்னென்னா, இந்த வருஷம் டஃப்பாக இருக்குன்றதை ஜட்ஜ் பண்ணி குவிட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கே நிறைய பேர் பசங்களே சொன்னாங்க, இல்லை சார் போதும் சார், இனிமேல் யூபிஎஸ்சி நான் நம்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் பேப்பர் டஃப்பு தான், பட் ஸ்டில் டூவபிள் பேப்பர் தான், மேனேஜபிள் பேப்பர் தான். அட்லீஸ்ட் அந்த கட் ஆஃபுக்கு இது ஓகே, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் அப்படி தான் இந்த பேப்பரை நான் ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக பார்க்குறேன். டஃப்ன்றதை மறுக்கலை, பட் ஆனால் ஓகே, அந்த கட் ஆஃப்க்கு இது ஓகே தான் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த இயர் ப்ரிலிம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேக்அவே, கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூபிஎஸ்சி வந்து கொஞ்சம் அவனோட அந்த டோன் மாத்திரம். அதாவது வெறும் ஃபேக்ட் அப்படியே படிக்கிறது மட்டும் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக்கல் எலிமினேஷன் டெக்னிக்ஸை தாண்டின சில லாஜிக்கல் வைல்டு கெஸ் மெத்தட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவன் ஒரு மாதிரி இன்டைரக்டாக, ஹிடனாக, இன்விசிபிளாக உள்ளே கொண்டாந்துருக்கான். அண்ட் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்லை அடுத்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக கேட்டுருவானா அப்படின்னா, எகெயின் நோ கேரண்டி, நோ அஷூரன்ஸ். கண்ட்ரோலபிள் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை மட்டும் நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணுவோம். அன்கண்ட்ரோலபிள் திங்ஸை விட்டுறலாம். ஸோ இது வந்து தோனிஸ் வே ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அம்பையர் எப்படி இருப்பாங்க, ஃபீல்டில் என்ன நடக்கும், அன்னைக்கு மேட்ச் அன்னைக்கு என்ன ஆகும், இப்படிலாம் நான் யோசிக்கிறதில்ல. என் சைடு என்னோடய டீமை நான் எப்படி செட் பண்ணணும், எந்த அளவுக்கு அவங்களோட மேக்ஸிமைஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும், அதை எப்படி நான் கொண்டு வர முடியும், இப்படிங்கிறத மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதை தான் நான் பண்ணுவேன். மற்றபடி அங்கே என்ன நடக்கும், அம்பையர் என்ன பண்ணுவார், ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அதிகமாக யோசிக்க மாட்டேன். அது யோசிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதே தான் இங்கே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லேயும் ரொம்ப ஆப்டாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த வருஷம் பேப்பர் டஃப் தான், பட் ஸ்டில் ஜிஎஸ் வந்து ஒரு 75 to 80 எடுக்கலாம். அது எடுக்கலாம் அப்படிங்கிறதுமே என்னென்னா, பேஸ்ட் ஆன் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர், ப்ராக்டிஸ் தான். நிறைய தெரிஞ்சிக்கும் போது நம்மளால் கொஸ்டின்ஸ் வந்து ஓரளவுக்கு அடிக்க முடியும் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில். ஸோ அதை ஒரு 80 எடுக்கிறதுன்றது ஓகே, பாசிபிள், நாட் பாசிபிள், இம்பாசிபிள்லாம் சொல்ல முடியாது. எடுக்கலாம், பாசிபிள் தான். ஏன்னா நிறைய பசங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஓரளவுக்கு டீசென்ட் கட் ஆஃப் தாண்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளோட கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கடுத்து சிசேட்டில் நான் எவ்ரி இயர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், வெறும் ஆர்சியை நம்பாதீங்க, குவான்ஸும் ரெடி ஆகிடுக்குங்க. அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் எப்படி சினாரியோவோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் கொண்டு வாங்க. நான் இது தான் பண்ணுவேன், இது பண்ணவே மாட்டேன், எனக்கு இது வந்துடும், இது மட்டும் நான் நம்பி போகிறேன் அப்படின்னு ஆர்சி மட்டும் நம்பி நிறைய பேர் போகிறாங்க, எனக்கு தெரியும். நானும் கிளாஸில் நிறைய டைம் சொல்லிட்டேன், வெறும் ஆர்சியை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த மாதிரி போனவங்க நிறைய பேருக்கு இந்த வருஷம் ஆர்சி சரியான ஒரு அடி கொடுத்துருக்கு. ஸோ எகெயின் சிசேட்டில் வந்து என்னென்னா, பேலன்ஸ் வச்சுக்கோங்க. ஆர்சியில் கொஞ்சம் குவான்ஸ் ரீசனிங்கில், இல்லை எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இதுனா அது எப்படினாலும் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டா தான் சிசேட் வந்து கிளியர் பண்ண முடியும். அது வந்து இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் ரொம்ப கண்கூடாகவே தெரிஞ்சுது, சரிங்களா? ஸோ சிசேட்னாலும் சரி, ஜிஎஸ்னாலும் சரி, அது ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக ஒரு பிளெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டால் தான் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் நம்மளால் கட் ஆஃப் எடுக்க முடியும். ஸோ
அடுத்த அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த டைமில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டு ஜஸ்ட் மூவ் ஆன், கடந்து போயிடுங்க. அடுத்த இயருக்கான மெயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆப்ஷனல், எத்திக்ஸ், எஸ்ஏ, இதெல்லாம் இந்த ஒரு 3 மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் உங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ப்ரிலிம்ஸ், டெஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின்ஸு, டெஸ்ட், இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போங்க. அது வந்து கரெக்டான ஒரு வேயாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக இந்த கோர் மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, எத்திக்ஸ், எஸ்ஏ, ஆப்ஷனல், இதெல்லாம் வந்து நம்ம பெரும்பாலும் ரொம்ப பெருசாக டச் பண்ணுறதே இல்லை. எப்போவுமே இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸே தான் படிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜான்வரிக்கு மேலே ப்ரிலிம்ஸ் ஃபீவர் தொத்திக்கும். இதை கொஞ்சம் பெருசாக டச் பண்ணாமே போயிடுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஒரு 3 மாதம் அப்படிங்கிறத கொஞ்சம் அந்த கோர் ஏரியாஸ் ஆஃப் ஆப்ஷனல், எத்திக்ஸ், எஸ்ஏ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் செப்டம்பருக்கு மேலே மற்ற ஜிஎஸ் பேப்பர்ஸு அலாங் வித் ப்ரிலிம்ஸ், டெஸ்ட் பேட்ச் அப்படி கொண்டு போங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒர்க்கபிள் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு ஜஸ்ட் மூவ் ஆன், கடந்து செல்லுங்கள். இதையே நினச்சி உங்களோட இதை ஒரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்காக இந்த வருஷம் டஃப் ஆயிடுச்சுன்றதுக்காக யூபிஎஸ்சி வேண்டான்னு குவிட் பண்ணவும் வேண்டாம். எப்படி இருந்தாலும் எவ்ரி இயர் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் கட் ஆஃப் எடுக்க தான் போகிறோம். ஸோ நம்மளோட எஃபர்ட்ஸை எவ்வளோ தூரம் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகும். அதுதான் இங்கே நமக்கு தேவையான ஒரு விஷயம். ரைட்? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.